வணக்கம். இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் லக்கி மேன். இந்த படம் செப்டம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. யோகி பாபு, ரெச்சல் ரிபாக்கா, வீரா, அப்துல், ஆர்.எஸ். சிவாஜி மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பாலாஜி வேணுகோபால். இந்த படத்தோட கதை, வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தனுக்கு லக்கி டிரால ஒரு கார் கிடைக்குது. அந்த கார் அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நிறைய நல்லது நடக்குது. நிரந்தரமான வேலை, காசு, சந்தோஷம்னு இப்படி அந்த கார்னால அவன் ஒரு லக்கி மேனா மாறிடுறான். ஆனா அந்த காரை ஏதோ ஒரு பாலா போனவன் ஆட்டையை போட்டு போயிடுறான். அதனால அவனோட வாழ்க்கை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுது. இப்போ அந்த கார் தொலைஞ்ச பிறகு அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எல்லாத்தையும் அவன் எப்படி ஃபேஸ் பண்றான், கடைசியில அந்த அன்லக்கி மேனுக்கு அவனோட லக்கி கார் கிடைச்சிச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சின்ன வயசுல ஃபேமிலியோட படத்துக்கு போகும்போது கவுண்டர்ல போய் தான் டிக்கெட் எடுப்போம். ஏன்னா அப்போ இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாதுல்ல. அப்படி எடுக்கும்போது நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது, ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். உடனே வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டோம், வேற ஏதாவது படத்துக்கு போவோன்னு டிக்கெட் கிடைச்ச படத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அதுல ஒரு சில படங்கள் ஏன்டா பார்த்தோம்னு தோணும். அதுவே இன்னொரு சில படங்கள் நல்லா இருக்கும். என்னதான் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதது நம்மளோட அன்லக்கியா இருந்தாலும் வேற ஒரு நல்ல படம் பார்த்தது நம்ம கிடைச்ச லக்குன்ற ஃபீலோட வீட்டுக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு லக்கியான படம் தான் இந்த லக்கி மேன். ரொம்ப யதார்த்தமான கதை. தான் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தன்னோட அதிர்ஷ்டம் தான் காரணம்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு கார் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கார் வந்த பிறகு அவனோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த கார் தொலைஞ்ச பிறகு அவன் மறுபடியும் தன்னை ஒரு துர்ஜசசாலியா உணர்றான். இப்படி எல்லாத்துக்கும் தன்னோட அதிர்ஷ்டத்து மேல பழிய போடுற ஒருத்தன் எப்படி கடைசியில மாறுறான்றத ரொம்ப யதார்த்தமாவும் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காவும் எமோஷனலாவும் சொல்லியிருந்தாங்க. என்னதான் இந்த கதையை அவங்க ஃபன்னா ட்ரீட் பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸும் நமக்கு பெர்ஃபெக்டா கனெக்ட் ஆச்சு. இன்னும் சொல்லணும்னா காமெடி போர்ஷன்ஸை விட எமோஷனல் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. குறிப்பா முருகனோட அந்த ஏழ்மையான வாழ்க்கையும் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் அவன் பையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. குறிப்பா ஒரு சில டைலாக்ஸ் கேட்கும்போது ஆமா இல்ல இவ்வளவு பெரிய விஷயத்த போற போக்குல அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸ்கிரீன் பிளே வைஸ் 2.25 மணி நேரம் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்டர்டெய்னிங்கா இருக்கும். குறிப்பா முருகனோட அந்த கேரக்டரைசேஷனும் அவனோட அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனும் அவனுக்கு அந்த கார் கிடைச்ச பிறகு அவனோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதையும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. அதுவே செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். முக்கியமா முருகனுக்கும் அந்த சிவான்ற போலீஸ் ஆஃபீஸருக்கும் இடையில ஏற்படுற பிரச்சனை யதார்த்தமா இல்ல, ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளே ரொம்ப ப்ரிடிக்டபிளாகவும் லேகாகவும் ஃபீல் ஆச்சு. அதுவும் இவர் காரை அவர் எடுக்கிறதும் அவர் நாயை இவர் எடுக்கிறதும்னு கதையை போட்டு இழுத்துட்டாங்க. ஓவராலா ஸ்கிரீன் பிளே என்டர்டெய்னிங்கா இருக்கும், ஆனா ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப யதார்த்தமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி மியூசிக் வைஸ் சாங்ஸ் கேட்கறத விட விஷுவலா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் முருகன், அவன் ஒய்ஃபு, அவன் பையன், அவன் ஃப்ரெண்டு, இந்த 4 கேரக்டர்ஸையும் ரொம்ப யதார்த்தமா வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பா அவங்களோட அந்த ஃபேமிலி பாண்டிங் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரியே அந்த இன்ஸ்பெக்டர் சிவா கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா முருகனுக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்க கிளியரா சொல்லல, மற்ற கேரக்டர்ஸும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் யோகி பாபுவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சர்ட்டிலாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. தேவையான இடத்துல கவுண்டர்ஸும் போட்டு நம்மளை என்டர்டெயினும் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வீரா, ரெச்சல் ரிபாக்கா, அப்துல்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கும். குறிப்பா அந்த சின்ன பையனோட பெர்ஃபார்மன்ஸும் அவனுக்கும் யோகி பாபுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கும் நம்மளை அங்கங்க லைட்டா கண்களை வச்சிரும். மொத்தத்துல நமக்கு இந்த வீக்கெண்டு கிடைச்ச லக்கு தான் இந்த லக்கி மேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நான் போற நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.